ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்த்துடலாம். கன்னி ராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் துலாம் ராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சேர்ந்தே தான் இந்த பதிவு. 2 ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே பலன் தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2026 சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5வது மாதம் வரைக்கும், இந்த வருஷம் 5வது மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இவங்க இருப்பாங்க. ஆனால் 5வது மாதத்துக்கு மேலே சனி உத்திரட்டாதியிலேருந்து ரேவதிக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்க சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குருவும் இவங்களை கவனிக்கிற இடத்துல இல்லை. அவரும் 6வது மாதம் அவரும் மாறுறாரு. ராகு இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தேவையில்லாத வேலை செஞ்சிட்ருக்காரு. கேதுவும் அதுக்கு துணை போயிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் பிடிவாதக்காரர்கள். அவங்க நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் அவங்க ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. அதில் ராகு இவங்களுக்கு தப்பான விஷயங்கள், தப்பான எண்ணங்களையும் எடுத்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். என்னென்ன தப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போதைக்கு ஆசைப்படுறது, பெண் போதைக்கும் ஆசைப்படுறது, அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு கண்டிப்பாக இந்த நேரத்தில் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அடுத்து தனக்கு உரிய விஷயங்கள் இருக்கும். அவங்க கையிலேயே, அவங்க வீட்லேயே மனைவி இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட காதலி இருப்பாங்க, முறை பெண்கள் இருப்பாங்க. எல்லாரும் அவங்க இதே இருந்தால் கூட இவங்களுக்கு அடுத்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எண்ணங்கள் தான் இந்த நேரத்தில் ராகு உருவாக்கி தருவார். அதனால் உங்களோட கேரக்டரை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே ராகு பண்ணுவார். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எந்தவித ஒரு சின்ன தவறு செஞ்சிங்கன்னா கூட இந்த நேரத்தில் அது வெளிப்படுற மாதிரி ஆகிடும். உங்களை யாரும் தப்பாக நினைக்கலனா கூட, ஆனால் ஞாபகம் வச்சுருப்பாங்க எல்லாரும், நீ அப்படி பண்ண தானே, ஒரு டைமில் அந்த மாதிரி தானே நீ இருந்த, நீ கொஞ்சம் ப்ளே பாய் மாதிரி தானே இருந்த, நீ ரோமியோ மாதிரி தானே இருந்த. அதாவது உங்களை அசிங்கம், என்னடா இப்படி தப்பு அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ யார், நீ எத்தனை பேர்த்த கரெக்ட் பண்ணியிருக்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி விளையாட்டாக பேசினாலும் உங்களோட அந்த கௌரவம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறையிற மாதிரி இந்த நேரத்தில் நடந்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள். எந்த காரணத்துக்காகவும் அனாவசியமான எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரியான உங்கள் கௌரவத்தை குலைக்கிற அளவில் நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அது போக ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுப்பாரு. ஏன்னா பணவரவை தடுக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு கேது, ராகு, குரு 3மே உங்களுக்கு பணவரவை தடுக்கிற இடத்துல இருக்காங்க. 5வது மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சனியும் அங்கே சேர்ந்துக்கிறனால உங்களுக்கு பணவரவுகள் தடுக்கப்படுற மாதிரி தான் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. ஆனால் மிச்ச பிரச்சனைகளில் எதுவும் பிரச்சனை இருக்காது. திருமண விஷயங்களோ, குழந்தை பேர் விஷயங்களோ, ஒரு சொத்துக்கள் வாங்குறதுலையோ, இல்லை படிப்புலேயோ, இல்லை ஏதாவது கடன் தொல்லையோ, கடன்காரங்கெல்லாம் உங்களை ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. சார் என்னாச்சு சார், எப்போ வரும்னு கேட்பாங்க. நீங்கள் இந்த வாரம் போட்டுறேன்னா சரின்னு போயிடுவாங்க. அவங்க கூட தொல்லை பண்ண மாட்டாங்க. அதே போல் ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்படாது. வழக்குகள்லையும் உங்களுக்கு சாதகமாகவும் தீர்ப்பு வராது, எதிர்ப்பாகவும் வராது. அப்படியே வழக்கு அப்படியே போயிட்டுருக்கும். அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வராது. ஆனால் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா அதே போல் விபத்துக்களோ ஆரோக்கிய குறைபாடுகளோ ஏற்படாது. உங்களோட கவனம் சிதறிச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உங்கள் மேலே ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அதனால் அந்த குறைக்கூட உங்களை மேலே வந்துடாமல் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.